லாஸ்ட் டைம் ட்ரையல் பார்க்குறதுக்காக மில்லட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸ்கூலுக்கெல்லாம் செட் ஆகுதா, பசங்க சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு. பட் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி நிறைய வாங்கிட்டு வந்தேன். இது உளுத்தங்களி செய்கிறதுக்கு உளுந்த கருப்பட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கவுனி ரைஸ் வந்து உடைச்சதுன்னே தனியாக கிடைக்குது. அதாவது இந்த குருணைன்னு சொல்லுவாங்க. பாதி பாதியமாக 1, 2மா இருக்கும். இதே மாதிரி மாப்பிள சம்பாலையும் கிடச்சிச்சு. எல்லாத்துலேயுமே இருக்குது. இட்லி அரிசி எல்லாத்துலேயுமே இருக்குது. இது எப்படியுமே நம்ம கஞ்சி மாதிரி அதை அரைச்சோ இல்லை பொடிச்சோ இப்படியே தான் செய்ய போகிறோம். ஸோ இதுவே போதுமானது. இது ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மி நம்ம நார்மலாக வாங்குற கவுனி ரைஸ் விட. ஸோ அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ப்ரவுன், பிளாக் அப்புறம் இந்த மாதிரி கலர்ட் ரைஸ் வந்துட்டு ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு. அதில் ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது வந்து நம்ம பாடியில் ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி அந்த ஆந்தோசைனின். ஸோ அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்னொன்று இந்த மில்லட்ஸ், கலர்ட் ரைஸ் எல்லாமே நைட்டு ரொம்ப நேரம் ஊறணும். நைட்டுன்னு இல்லை, 8 to 10 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு தான் இதை கண்டிப்பாக சமைக்கணும். ஏன் அப்படின்னா அதில் ஃபைட்டிக் ஆசிட் இருக்கும். ஸோ அது இறந்துச்சுன்னா நமக்கு அந்த தேவையான எல்லா நியூட்ரிஷனும் பாடி அப்சர்வ் பண்ணாது. ஸோ அது ஊற வைக்கும்போது தான் அதில் உள்ள எல்லா நியூட்ரிஷனும் நம்ம பாடிக்கு கிடைக்கும். இது வந்து நான் கஞ்சி மாதிரி செய்கிறேன். உப்பு போட்டு தேங்காய் போட்டு டேரெக்டாக. இதில் தேங்காய் பால், சர்க்கரை எல்லாம் போட்டு ஸ்வீட்டாகவும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இது வந்துட்டு மில்லட்ஸ் எல்லாமே குக்கிங் சேம் ப்ரொசீஜர் தான். 1 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி. அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிவிட்டு வைக்கும்போது சூப்பராக ஈஸியாக வேகும், ஃபாஸ்ட்டாக வேகும். இது வந்து பன்னீர் கூட, காலிஃப்ளவர் கூட, கேரட் பீன்ஸ் கூட, பீட்ரூட் கூட எல்லாத்துலேயுமே நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கு.